அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ப்ளவுஸ் பேட்டர்னுடைய சில டீடைல்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இப்போ நம்ம கிட்ட வாங்கக்கூடிய ப்ளவுஸ் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்படி வரும்னா கொரியரில் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் அதை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா ப்ளவுஸ் பேட்டர்ன் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ நம்ம ப்ளவுஸ் பேட்டர்ன் எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸ் பேட்டர்ன் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செட்டாக வந்துடும். ஸோ இந்த செட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த செட்டு ஒரு செட்டு நீங்கள் ஒரு அளவுடைய ஒரு செட்டு வாங்கினீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் இதில் கட் ஜாக்கெட் சாதா ப்ளவுஸ் தைச்சிக்கலாம். அதே மாதிரி கிராஸ் கட்டிங், கட்டோரி ப்ளவுஸ், பிரின்சஸ் கட், போட் நெக் பிரின்சஸ் கட், எல்போ ஹேண்டு, இந்த மாதிரி 3/4 ஹேண்டு எல்லாமே நீங்கள் ஒரே செட்டில் ஒரு செட்டு வாங்கினா போதும். நீங்கள் எல்லா ப்ளவுஸும் மாடலும் வந்து தைச்சிக்கலாம் ஒரே அளவில். ஸோ உங்களுக்கு வெவ்வேறு அளவு வேணால் வெவ்வேறு அளவில் இந்த மாதிரி உங்களுக்கு செட்டாக கூட உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு சிங்கிளாக ஒரே ஒரு அளவில் சாதா ப்ளவுஸ் மட்டும் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த மாதிரி சாதா ப்ளவுஸ் மட்டும் நீங்கள் ஒரு செட்டு வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா அளவுகளையும் ஒவ்வொரு செட்டு வேணும் அப்படின்னாலும் நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ, எப்படி தேவை வேணுமோ, எந்த மாதிரியான அளவுகள் தேவைப்படுதோ நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் நம்மக்கிட்ட கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி செட்டாக வந்துச்சுன்னா நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத சில டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரு செட்டு இந்த மாதிரி வரும் ஒரே அளவு கொண்ட. இப்போ இந்த பேட்டர்னுடைய சைஸ் பார்த்திங்கன்னா 28 சைஸில் சாதா ப்ளவுஸு, கிராஸ் கட்டிங், கட்டோரி ப்ளவுஸ், பிரின்சஸ் கட்டு, போட் நெக் பிரின்சஸ் கட் எல்லாமே வந்து 28 சைஸ்லேயே உங்களுக்கு ஒரு செட்டப் பேக்காக வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரே அளவில் ஒரே செட்டப் பேக்காக இருக்கிறதால நீங்கள் வந்து பேட்டர்ன்ஸ் வந்து என்னென்ன ப்ளவுஸு வேணுமோ அந்த ப்ளவுஸ் எந்தெந்த ப்ளவுஸ் நீங்கள் கட்டிங் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கணும். ஸோ அது எப்படி வந்து நம்ம பிரிக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பேட்டர்ன்ஸ் வந்து பிரித்து காட்டுறோம். இப்போ பேட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் போட்டிருப்போம். ஸோ அந்த நம்பர்ஸ் வாரியாக நீங்கள் வந்து பேட்டர்ன் வந்து ஈஸியாக வந்து பிரிச்சுக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பேட்டர்னில் எல்லா பேட்டர்ன்லேயும் வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ப்ளவுஸுக்கு எந்த பேட்டர்ன் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா ஷீட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த நம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் பிரித்து கட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு 12 பேட்டர்ன் 4 மாடல் ப்ளவுஸ் வந்து தைக்கலாம். 12 பேட்டர்ன் இருக்குது. ஸோ 12 பேட்டர்னில் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ 12 பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பேட்டர்ன் வந்துட்டு எந்தெந்த ப்ளவுஸுக்கு வந்து நம்ம வச்சு கட் பண்ணணும் அப்படின்றதுக்கு டீட்டெயிலாக நம்ம இதில் கொடுத்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் அண்ட் கிராஸ் கட் ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு என்னென்ன நம்பர் பேட்டர்ன் தேவைப்படுதுன்னா 1ஆம் நம்பர் பேட்டர்ன், 2ஆம் நம்பர் பேட்டர்ன், 3வது நம்பர் பேட்டர்ன், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம 3 or 12 அப்படின்னு போட்டிருப்போம். இந்த 3 பேட்டர்ன் வந்துட்டு ஆஃப் ஸ்லீவ், 12 பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எல்போ ஸ்லீவ். ஸோ உங்களுக்கு சாதா ப்ளவுஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சாதா ப்ளவுஸ்லேயே உங்களுக்கு ஷார்ட் ஸ்லீவ் வேணால் நீங்கள் 3வது நம்பர் பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எல்போ ஹேண்ட் வேணும்னா நீங்கள் 12ஆம் நம்பர் பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் 3 or 12 அப்படி போட்டிருப்போம். ஸோ எல்லாத்துலேயும் அதே மெஷர்மெண்ட்டு தான். எல்லாத்துக்கும் எல்லா ப்ளவுஸுக்கும் நீங்கள் ஷார்ட் ஸ்லீவ் நீங்கள் கட் பண்ணணுன்னாக்கா 3 நம்பர் பேட்டர்ன், எல்போ ஹேண்டு கட் பண்ணணுன்னாக்கா 12 நம்பர் பேட்டர்ன், சரிங்களா? இந்த பேட்டர்னை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். மற்றபடி சேஞ்சஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ மற்றபடி இதே ஒரே மெஷர்மெண்ட் உள்ள பேட்டர்ன்ஸ் தான். இப்போ நம்ம சாதா ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் பேட்டர்ன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் பேட்டர்ன் பேக் நெக்கு. ஸோ பேக் மட்டும் எடுத்துக்கிறோம். 1ஆம் நம்பர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பேக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பார்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பு பட்டி, சரிங்களா? ப்ளவுஸுடைய ஸ்டிப்பு பட்டி. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்லீவ் ஆஃப் ஸ்லீவ் வேணும்னாக்கா 3ஆம் நம்பர் பேட்டர்ன் எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீங்கள் 3ஆம் நம்பர் பேட்டர்ன் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவையில்லை எல்போ ஹேண்டு தான் தேவை அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி எல்போ ஹேண்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3 அல்லது 12 இந்த 2 பேட்டர்னில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஷீட்டில் இருக்கிற பிரகாரம் எடுத்துட்டோம். இது வந்து சாதா ப்ளவுஸுடைய பேட்டர்ன், சரிங்களா? நார்மல் வந்து கட் ஜாக்கெட் தைக்கணும்னா இந்த பேட்டர்னை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி சாதா ப்ளவுஸ் கட் ஜாக்கெட் வந்து நீங்கள் கட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட்டோரி ப்ளவுஸ், சரிங்களா? கட்டோரி ப்ளவுஸுக்கு என்னென்ன பேட்டர்ன் தேவைப்படுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கட்டோரி ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் பேட்டர்ன். இப்போ இது நம்ம இது எடுத்து வச்சிடலாம். இது இப்படி எடுத்து வச்சுட்டு இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் பேட்டர்ன்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பு பட்டி வரும். ஸோ அதனால் நம்ம அந்த 4ஆம் நம்பர் ஸ்டிப்பு பட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பரில் என்ன பேட்டர்ன் இருக்குன்னு பார்க்கலாம். அதை பாருங்கள். இப்போ 5ஆம் நம்பர் பேட்டர்ன் சொன்னால் இது வந்து ஃப்ரண்ட்டோடைய 5ஆம் நம்பர் பேட்டர்ன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் பேட்டர்ன். சரிங்களா? இதுவும் ஃப்ரண்ட்டு வந்து கப்புடைய பேட்டர்ன். ஸோ 6ஆம் நம்பர் பேட்டர்ன் இது எடுத்துக்குவோம். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்லீவ் ஷார்ட் ஸ்லீவ் வேணுன்னா 3ஆம் நம்பர் பேட்டர்ன், எல்போ ஸ்லீவ் வேணுனாக்கா 12 நம்பர் பேட்டர்ன். சரிங்களா? ரெண்டில் எந்த பேட்டர்ன் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் பிரித்து இந்த ப்ளவுஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டர்னை வந்து பிரித்து நீங்கள் கட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கட்டோரி ப்ளவுஸுடைய பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கட்டோரி ப்ளவுஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதையும் எடுத்து நம்ம ஓரம் வச்சுடுவோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நார்மல் பிரின்சஸ் ப்ளவுஸ். சாதாரணமாக நீங்கள் பிரின்சஸ் ப்ளவுஸ் நார்மலாக வச்சு நீங்கள் பிரின்சஸ் கட் ஃப்ரண்ட்டில் மட்டும் நீங்கள் பிரின்சஸ் மாடலில் நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவையான பேட்டர்ன் பாருங்கள். 1ஆம் நம்பர் பேட்டர்ன் இதை பாருங்கள். இப்போ நம்ம 1ஆம் நம்பர் பேட்டர்ன் எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் பேட்டர்ன் பாருங்கள். இப்போ நம்ம 7ஆம் நம்பர் பேட்டர்ன் எடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் பேட்டர்ன் பாருங்கள். 8ஆம் நம்பர் பேட்டர்ன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பிரின்சஸ் கட்டுடைய பேட்டர்ன்ஸ். அதே மாதிரி ஸ்லீவ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஷார்ட் ஸ்லீவ் வச்சாலும் வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு எல்போ ஸ்லீவ் வைக்கணுனாலும் வச்சுக்கலாம். பாருங்கள். அதே மாதிரி நம்ம எல்போ பிரின்சஸ் கட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ் இல்லை எல்போ ஸ்லீவ் ரெண்டுமே வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்போ ஸ்லீவ் வச்சுட்டோன்னு சொன்னாக்கா இப்போ இது வந்து நார்மல் பிரின்சஸ் கட். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேட்டர்ன் வரும் உங்களுக்கு. ஸோ 4 பேட்டர்னில் நீங்கள் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா போட் நெக் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ். சரிங்களா? இப்போ பிரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கு போட் நெக் பிரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் பேட்டர்ன். இப்போ பாருங்கள். இப்போ நம்ம 9ஆம் நம்பர் போட் நெக்குக்கு மட்டும் பேக் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டே வேறு. இதுக்கு முன்னாடி பார்த்த 3 ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ், கட்டோரி ப்ளவுஸ், நார்மல் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் பார்ட் வந்துட்டு பேக் பேட்டர்ன் வந்து ஒரே பேட்டர்ன் தான். போட் நெக்குக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பேக் பேட்டர்ன் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ பேக் பேட்டர்ன் 9ஆம் நம்பர் பேக் பேட்டர்ன். 10 பார்த்தீங்கன்னா 10ஆம் நம்பர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஃப்ரண்ட்டோடைய ஒரு பார்ட்டு. அதே மாதிரி 11ஆவது பேட்டர்ன் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் ஃப்ரண்ட்டோடைய பிரின்சஸ் கட் அந்த பேட்டர்ன். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஸ்லீவ் 3 அல்லது 12 இந்த மாதிரி போட் நெக்குக்கெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் போட் நெக் பிரின்சஸ் கட் தைக்கிறோன்னா எல்போ ஸ்லீவ் வச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம இதில் எல்போ ஸ்லீவ் வச்சுக்கலாம். இப்போ 1 2 3 4 பேட்டர்ன். ஸோ 4 பேட்டர்ன் சேர்ந்தது தான் போட் நெக் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ். சரிங்களா? இப்படி நீங்கள் இந்த மாதிரி 4 ரகமாக நீங்கள் வந்துட்டு பிரிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நம்பர்ஸ் வரையாக நம்ம போட்டிருப்போம். நீங்கள் ஈஸியாக வந்து அந்த பேட்டர்ன்ஸ் வந்து பிரித்து உங்களுக்கு என்ன தேவையோ எந்த மாதிரியான ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணணுமோ நீங்கள் கட்டிங் பண்ணிக்கலாம். அதாவது சாதா ப்ளவுஸ், அதே மாதிரி கட்டோரி ப்ளவுஸ், பிரின்சஸ் ப்ளவுஸ், போட் நெக் பிரின்சஸ் ப்ளவுஸ் எல்லாமே நீங்கள் ஒரே பேக்கில் நீங்கள் வந்து கட்டிங் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து நீங்கள் வாங்கணும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னாக்கா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுடைய பேட்டர்ன்ஸ் வந்து வாங்கி இங்கே ப்ளவுஸ் வந்து ஈஸியாக வீட்டிலே நீங்கள் கட் பண்ணலாம். நன்றி.